Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 விதமான சட்னி வெரைட்டிஸ் பார்க்க போறோம். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி. இந்த 4 சட்னியும் எப்படி ஈஸியா சுவையா நம்ம வீட்ல செய்யிறதுன்னு பார்க்க போறோம். Friends, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் போடுற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். Friends, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இந்த 4 விதமான சட்னியை சுவையா அரைப்பது எப்படின்னு பார்ப்போம். புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கட்டு புதினாவை இலை கிள்ளி 2 தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு வாங்க பார்ப்போம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு, இஞ்சி சின்ன சைஸ் 5 துண்டு, சின்ன கோலி குண்டு சைஸ் புளி, தேங்காய் துருவல் 1/4 பங்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பேன் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு 5 சின்ன சைஸ் துண்டு இஞ்சி. இஞ்சி நீங்கள் கம்மியாக வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 பங்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி சின்ன கோலி குண்டு சைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எப்படி ஆட் பண்ணோன்னா, ஒரு தேங்காய் உடைச்சி அதில் 1/4 பங்கு துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச புதினாவை ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா நல்லா சுருண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ போட்டோம், இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இல்லைனா உங்களுக்கு சக்கையாக ஆகிடும், நல்லா இருக்காது சட்னி. அதனால் பொறுமையாக அரைங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த பதத்தில் நீங்கள் புதினா சட்னி அரைச்சிக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகா முக்கியமாக ஆட் பண்ணோம் தாளிப்புக்கு. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக சட்னி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி டேஸ்ட்டாக அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. 1 நிமிஷம் கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு.
அடுத்து ஒரு 10 நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இந்த வீடியோவில் வர மாதிரி ரொம்ப சின்ன சைஸாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா, 1 வரமிளகா, இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கலாம். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸு புளி, தோல் நாரெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கோலி குண்டு சைஸ் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கட்டு கொத்தமல்லி நான் கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் இலையை கிள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா தண்டில் தான் அந்த சாரெலாம் நிறைய இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்புறம் அந்த பச்சை கலர் வராது. அதனால் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிங்க. இப்போது நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஜாரில் நம்ம வதக்கின கொத்தமல்லி சட்னிக்கான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு ஆட் பண்ணுங்கள். தேங்காய் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு அதிகமாகிடக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சட்னி அரைஞ்ச பிறகு உப்பு பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்கணும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட்டாக வராது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2-3 தடவை ஆனால் கூட நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. பாருங்கள், ஒரு 75% அரைஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜு. இப்பயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அரைங்க. இப்போது நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான சட்னி பதம். இப்போது அதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதை ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த ஹீட்லேயே அது வதங்கிடும். இப்போ கொத்தமல்லி சட்னியில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கொத்தமல்லி சட்னி. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே இந்த கொத்தமல்லி சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிப்பியில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்த வேர்க்கடலை சட்னி. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். வேர்க்கடலை 200 கிராம், தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், சின்ன லெமன் சைஸ் புளி, தாளிப்புக்கு கருவேப்பிலை, 2 பத்தை தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு,
கடுகு உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. பேன் ஹீட் ஆன உடனே 200 கிராம் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதை 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, தீர வாசனை வந்துடும். அதனால் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அதனால் 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை வேர்க்கடலைன்னா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்குங்க. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிப்போம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். இதை சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். வறுத்தெடுத்த மசாலாவை ஆற வச்சு ஒரு சின்ன ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா அந்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். இப்போ 75% அரைச்சாச்சு. மிளகா, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும். அடுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் 2 பத்தை தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் 1 பத்தை கூட ஆட் பண்ணலாம். நான் 2 பத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணும் போது நல்லா உப்பு நல்லா கலந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக வராது. அதனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை தோலோடவும் போடலாம், தோல் இல்லாமலேயும் போடலாம். தோலோடு போட்டால் சத்து அதிகம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போட்டிருக்கோம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் இருக்க ஹீட்லேயே அது குக் ஆகிடும். பாருங்கள் உளுத்தம்பருப்பு எவ்வளோ செவந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை கட்டி சட்னியில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த சட்னியை வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கார சட்னி. எப்படி டேஸ்டியாக சூப்பராக காரமாக கார சட்னி அரைக்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். காய்ந்த மிளகாய் 10 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு பல் 4 to 5, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ரஃபாகவே கட் பண்ணி போட்டுக்குங்க, ஏன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிப்போம். 10 நம்பர் காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரஃபாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரஃபாக அரைஞ்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க திக்காக. நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அந்த இதுலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ ரெடி ஆகிடுச்சு சட்னி. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட விடலாம், ஏன்னா நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணுறோம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து லோ ஃப்ளேம் செட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கெட்டி கார சட்னியில் ஆட் பண்ணிப்போம். அந்த சூடான எண்ணெயோடு எடுத்து கெட்டி கார சட்னியில் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சுருக்கேன் இந்த 4 ஹெல்த்தியான சட்னியை இந்த வீக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சட்னி சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பண்ணலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.